அண்ணா பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை உங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்கண்ணா. முதல்ல, பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது. வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2025 வெற்றிகரமாக இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பித்து ராஜ்யசபாவில், ஒரு நாள் முன்பு லோக்சபாவில் 2 இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு, நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு, ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 1 கோடி ஒப்பீனியன் இந்த வக்ஃப் ஜேபிசிக்கு மட்டுமே, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த வக்ஃப் சட்டம் 2025 அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு 1 கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி 13 அமெண்ட்மெண்ட், ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் 13 மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா 2லும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. வழக்கம் போல் சில அரசியல் கட்சிகள் போராட்டமெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு இந்த வக்ஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக, அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பேர் தான் வக்ஃப். அதை பராமரிக்கக்கூடியதுக்கு தான் மத்திய அரசு, மாநில அரசு இன்வால்வ் ஆகிறாங்க. சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு 1913 பிரிட்டிஷ் அரசு முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. முசல்மான் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913. 23 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. 1923, 1930 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு தான் முறையான ஒரு சட்டம் வக்ஃப் ஆக்ட் 1954, 1954 முறையான ஒரு சட்டம். ஒரு மாநிலத்தில் வக்ஃப் போர்டு, ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும். மத்திய அரசு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டு எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும், சென்ட்ரல் கவுன்சில். இதெல்லாம் 1954 வருது. சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பெரிய மாற்றம் 1995 வக்ஃப் ஆக்ட் 1995. 95 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. என்ன மாற்றம்னா, ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க. ஒரு பிரச்சனை இருந்தால் யார் சால்வ் பண்ணுவா, ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும், ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறது, இதெல்லாம் 95. காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் 2013 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது 95 சட்டத்துக்கு 2013 கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி 12 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த 95 சட்டத்தில் 2013 கொண்டு வந்த மாற்றங்கள், அதனுடைய சார்ந்து இன்றைக்கி 2025 மாற்றங்களோடு வக்ஃப் ஆக்ட் 2025 நிறைவேற்றியிருக்கிறோம். இதில் என்ன புதுசு? எதற்காக எதிர்க்கட்சி நண்பர்கள் சில பேர் தமிழகத்தில் குற்றம் சுமத்துகிறாங்க. 1913 2013 வரை மொத்தமாக இந்தியாவில் வக்ஃப் போர்டு அவங்களுக்கு கீழே இருந்த சொத்து 18 லட்சம் ஏக்கர். 1913 2013 வரை 18 லட்சம் ஏக்கர். 2013 2025 வரைக்கும் புதிதாக 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆயிருக்கு. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ மொத்தமாக இன்றைக்கி இந்தியாவில் வக்ஃப் போர்டு கீழே இருக்கக்கூடிய சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இந்தியாவில் அதிகப்படியாக அவங்க கையில் தான் இருக்குது. ரயில்வேஸ், மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய ரயில்வே, வக்ஃப் போர்டு இவங்ககிட்ட தான் ஒரு தனி நபர் அப்படிங்கிற அமைப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான சொத்துக்கள் 39 லட்சம் ஏக்கர். இதில் ஆச்சரியம் என்னென்னா, கடந்த 12 ஆண்டுகளில் மட்டுமே 21 லட்சம் ஏக்கர் ஆட் ஆகிருக்கு. நிறைய குழப்பங்கள். உதாரணத்துக்கு தமிழகத்தில் திருச்செந்துறை ஒரு ஊரே வக்ஃபில் சேர்ந்துருச்சு, கோவில் நலங்கள் சேர்ந்துருச்சு. மக்களுக்கு ஒரே குழப்பம்னே, என் தனிப்பட்ட சொத்தை கூட வக்ஃப்னு எடுத்துக்கிறாங்க. இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது. அதனால்